நீங்க இங்க வந்தீங்க? கொஞ்சம் இருங்கடா. எங்க போறீங்க? நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு. உடஞ்சதுக்கு எவ்வளவு நஷ்டம் வேணுமோ அதை எடுத்துங்க. முடியாது. ஏன்? உடஞ்சது அவன் உடம்பு இல்ல. பயப்படாதீங்க, கைய கொடுங்க. உட்காருங்க. நீங்க பாஸ் தான். எந்த பரீட்சையில? ஹீரோ செலக்ஷன் பரீட்சையில. ஓஹோ, நான் நடிக்கத்தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. யார் சொன்னது? ராமு. ராமுவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதோ நீங்க போட்ட அப்ளிகேஷன். ஆமா, நீங்க தேடி வந்திருக்கிற டிராமா கம்பெனி முதலாளி தனபால் முதலியார் மகள் நீலா. ஓ, அதுக்கு இவ்வளவு தகராறு இருக்கு. சாதாரணமா வந்திருக்கலாமே. எதையுமே டிராமாட்டிக்கா பண்ணி பழகி போச்சு. ஆமா, எங்க அப்பா கிட்ட என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய். இன்னொருத்தர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? மனுஷனா அவன் கடவுள் மாதிரி உட்கார வச்சு உச்சிகால பூஜை நடத்துவேன். ஆமா, யாருங்க அந்த முதலாளி? நான் தான். ஏன் எழுந்திரிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, முதலாளிக்கு முன்னாலே உட்காரலாமா? வெரி குட். தொழிலாளின்னா இப்படி இல்ல இருக்கணும். உங்களுக்கு சம்பளத்தோட ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் லேபர் சட்டப்படி தரப்படும். வீட்டு வாசல் உயிர் போயிடுமே. நீங்க தங்க போறது எங்க வீட்டுல தானே? தங்கமான முதலாளி, தங்கமான முதலாளி. ஆமா, எனக்கு என்ன வேலைங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். அப்படின்னா இந்த சம்பளம் பத்தாது. அதுக்கு வேற தனியா அலவன்ஸ் ஆகணும். என்ன அலவன்ஸ்? மாப்பிள்ளை அலவன்ஸ். அதுதான் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளை செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையாச்சு அது. நான் உங்களுக்கு தரப்போற வேலை ரொம்ப சுலபமானது. என்ன? காதலிக்கணும். ஆஹா, இப்பே ஆரம்பிக்கலாமா? ஷட் அப். என்ன இல்ல? ஓஹோ, உங்க தங்கச்சியா? தங்கச்சியும் இல்ல, அக்காவையும் இல்ல, ஒரு மூதேவிய. அதனால என்ன, ஒரு பொண்ணா இருந்தா போதும். ஆமா, என்ன வயசு இருக்கும்? 18 வயசுன்னு 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. வார்த்தை மாறாதவங்க போட்டு இருக்கு. எப்பவும் ஒரே பேச்சு. எங்க அப்பாவோட கலை பைத்தியத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரமா காசு பறிச்சுக்கிட்டு இருக்கா கமலாதேவிங்கிற ஒரு நாட்டியக்காரி. எங்க அப்பாவும் அவளை இணையில்லாத கலாராணின்னு நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதை நான் எப்படிமா தடுக்க முடியும்? நான் உங்களை என்னுடைய நண்பர் புலியூர் ஜமீன்தாருன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் எங்க பங்களாவிலேயே தங்க வைக்கிறேன். நான் ஜமீன்தாரா? அம்மா, எனக்கு டூப் அடிச்சு பழக்கலம்மா. பயப்படாதீங்க, அவ உங்களை உண்மையான ஜமீன்தார்னு எண்ணி நெருங்கி பழகுவா, காதல் வலை வீசுவா. நீங்களும் அவளை காதலிக்கிறது போலவே நடிங்க. உண்மையாவே என்ன காதலிச்சுட்டா வெற்றி நமக்குத்தான். உங்களுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? நான் தாய்க்கு தலைமகன், ஒரே புள்ள, கடைசியில் நாளும் அந்த பீடத்தை மாற்றி முடிக்கும். அதுதான் இல்ல, அவ கடைசியா வந்து உங்க கால்ல விழுவா. அப்ப நீங்க அப்படின்னு குறும்பா சிரிச்சுட்டு, நான் உன்னை காதலிச்சதெல்லாம் வெறும் நடிப்பு, நீ நாடகத்துல பெரிய நடிகையா இருக்கலாம், வாழ்க்கை நாடகத்துல நீ வெறும் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசை உடைக்கணும். அவ வாழ்க்கையை வெறுத்து தானே ஓடி போயிடணும் எங்கேயாவது. அவ்வளவேதான். நான் ரெடி. அப்ப இந்தாங்க ஒரு மாசம் அட்வான்ஸ். ஆனா இந்த புலியூர் ஜமீன்தார் விஷயம்தான் பயத்துல புளிய கரை. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நாளை காலையில 10 மணி கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ஞாபகம் இருக்கட்டும். 10 மணிக்கு. நல்ல ஜமீன்தார், ரெடிமேட் ஜமீன்தார். தங்கச்சி, பார்வதி, ஏம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்கேன்? பட்டாளத்துக்கு போறவங்க செத்தா போயிடுறாங்க. என்னைக்காவது அண்ணன் திரும்பி வந்துதான் ஆகணும். அண்ணனை நினைச்சு நான் பெருமைதாம்மா அடையிறேன். ஆனா
என் விதியை நினைச்சுதான் இப்ப பாருங்க. வர வர உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு நினைச்சு அழற. காரணம் கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லம்மா, ஏமா இப்படி அழற? அம்மா, உன் மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. டே ராமு, மாசம் மாசம் பணம் அனுப்பிச்சுட்டா மட்டும் போதுமா? நீ எங்க இருக்கேன்னே தெரியலையே. சீக்கிரம் திரும்பி வந்து உன் தங்கச்சிக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவளோட கண்ணீரும் நீங்கும், உன் தாயோட தவிப்பும் நீங்கும். கடவுளே, என்னைக்கு என் மகன் மாலையும் கழுத்துமா நிக்க போறா, என்னைக்கு அந்த கெட்டி மேல சத்தத்தை என் காதார கேட்க போறேன். அத்தா, அத்தா. இது மேல ஆணையா சொல்றேன், இந்த குமார் உன்னை கைவிட மாட்டான். என்ன நம்பு. நம்பித்தானே அத்தா, இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம நான் உங்க மனைவியானே. ஆனா பெத்த தாய்க்கும் கூட பிறந்த அண்ணனுக்கும் கூட தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டதை நினைக்கும் போதுதான் வேதனையா இருக்கு. அத்தா, உங்க பெற்றோர்கிட்ட சொல்லி வெளிப்படையா நம்ம திருமணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. அதை நினைச்சு புறப்பட்டப்பதான் உடனே நான் டிரான்ஸ்பர்ல திருநகருக்கு போனேன்னு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு பெரிய தேச துரோக கும்பலை பிடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நான் சென்னையில போலீஸ் தலைமை ஆபீஸ்ல வேலை செய்தவன். அந்த கும்பலுடைய ரகசியங்களை ஓரளவு அறிஞ்சவன். அதனால்தான் என்ன அனுப்புறாங்க. நான் மீற முடியுமா பாரு? நீங்க போறது நான் தடுக்கல. ஆனா பணப்பித்தும் அகங்காரமும் நிறைஞ்சவனு உங்க பெற்றோர்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன மருமகளா ஏத்துக்க சம்மதி பண்ணலான்னுதான் எனக்கு ஒரே திகிலா இருக்கு. அனாவசியமா கவலைப்படாதே. நான் டியூட்டியில சேர்ந்ததும் முதல் வேலையா லீவ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட பேசி இந்த காரியத்தை முடிச்சிடுறேன். மறந்துடாதீங்க அத்தா, என் மேல உயிரே வச்சிருக்கிற அண்ணனுடைய மானமே உங்க கையில தான் இருக்கு. பாரு, என் இணை பெரியா பள்ளித்தோழன் ராமு, அவனுக்கு ஒரு மானக்கேடு வர நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் வரட்டுமா பாரு? எப்போ வருவீங்க அத்தா? சீக்கிரம் வந்துடுறேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ நகைகளை எடுத்துட்டு போயிருக்க, நான் தடுக்கல. ஆனா இது பரம்பரை பரம்பரையா காப்பாற்றப்பட்டு வர்ற குடும்ப நகைடா. குலப்பெண்ணுங்க போட்டுக்க வேண்டிய நகையை கொண்டு போய் ஒரு நடத்த கட்டவளுக்கு கொடுக்க போறியே, இது நியாயம்? என் கமலாதேவி, நீ அவமானமா பேசுன, உனக்கு எனக்கு இருக்கிற பந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடும். எடு கைய. நம்பிராஜா, நம்பிராஜா. அம்மா, அம்மா, லீலா, இங்க நடந்தது எல்லாம் பாத்துக்கிட்டு தான் மாறுது. அம்மா, நீ முதல்லயே அண்ணனை கண்டிச்சிருந்த நிலைமை இவ்வளவு மோசமா வளர்ந்துருக்குமா? இந்த மருந்து சாப்பிடு. வேண்டாமா, என் மரணத்தை தடுக்கிற சக்தி இந்த மருந்துக்கு கிடையாது. ஒரு பக்கம் உங்க அண்ணன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த குடி எடுக்கிறவ காலடியே கதின்னு சொத்து சுகத்தை எல்லாம் சூறையாடிக்கிட்டு இருக்கான். அதை திருத்த வேண்டிய உங்க அப்பாவோ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த கமலாதேவி கலாதேவியோட அவதாரமோ நினைச்சு சொர்ணாபிஷேகம் செய்துகிட்டு இருக்காரு. கௌரவமா வாழ்ந்த இந்த குடும்பம் ஒரு பேச்சுக்கு இடமாயிட்டதை பார்த்து அணு அணுவா சாகிறத விட ஒரே அடியா ஒழிஞ்சிடலாம் இல்லையா? அம்மா, உன்னோட அறிவுரைக்கு அண்ணனை மாத்திர சக்தி கிடையாது. அந்த கமலாதேவி எவ்வளவு மோசமானவங்கிறது அனுபவபூர்வமா உணர்ந்தாதான் அண்ணன் திருந்தோம். அதுக்கான ஏற்பாட்டு நான் செஞ்சிருக்கேன். சீக்கிரமே உன் துன்பத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிரும்மா. அம்மா, இந்த மருந்து சாப்பிடு. இப்பவே வந்துடுறேன். ஓ, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வா வா வீர சிங்கமே, வா. கோர புலியே, ஓடி வா. பூட்டிய இருப்பு சிறையின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையை வெளியில் வா. எளியர் உரை இகழ்ந்தவர் நெடுங்க புரியர் செயல் செய்ய புறப்படு வெளியே. என்னது, சர்க்கஸ் கம்பெனிக்கு வந்துட்டானா? பயப்படாதீங்க, அவர் எங்க அப்பா தான். ஓஹோ, தாசான் குடும்பம் போல் இருக்கு.
புரிஞ்சுதா? இதுதான் என் புது டெக்னிக். ஹீரோன்னா இப்படித்தான் இருக்கணும். அதாவது ரேஸ்ல ஓடுற ரேக்களா குற மாதிரி அப்படி அவர் துள்ளணும், வசனத்தை மெல்லணும், ஆடியன்ஸ கொல்லணும். அதாவது அப்படி அப்படி அசர வைக்கணும். இவர்தான் நாடக கேசரி, ஆக்டிங் அல்வா அல்லவா? ஆமா. விடிஞ்சா சாம்பார் அண்டாவில் டைவ் அடிச்சு இட்லி அண்டாவில் தான் எந்திரிக்கிறீங்க. என்ன புண்ணியம்? நீங்க எல்லாம் ஹீரோ பாத்திரத்துக்கு லாயக்கு இல்ல, ஏதாவது சமையல் பாத்திரத்தை தேய்க்கிறது தான் லாயக்கு. என் கற்பனை கதாநாயகனா நான் என்னைக்கு தான் காண போறேனோ. சுத்த குப்பைங்க யூசஸ். எழுச்சி போங்கப்பா. அப்பா, அடே இது யாருமா இந்த தம்பி? நான் தேடிக்கிட்டு இருந்த கற்பனை கதாநாயகன் மாதிரியே இருக்கேன். முருகா முருகா முருகா. எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? என்னம்மா இங்கிலீஷ் சினிமாவில் ஆக்ட் பண்றான எரால் பிளேன் அவன் மாதிரியே இல்ல? ஏன் தம்பி? நான் சினிமாவை பார்த்தது இல்லையே. ஐயா சினிமா பார்க்காத லைஃபும் சிங்காரிக்கு தெரிஞ்சுக்காத ஒய்ஃபும் இருந்து என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். அப்பா, இவர் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட், பெரிய ஜமீன்தார். எந்த டிராமாவில? டிராமா இல்லப்பா, ஆ. உண்மையிலேயே. புலியூர் ஜமீன்தார் பூபதி ராஜாவை தெரியுமா? அவருடைய ஆஸ்திக்கும் பூஸ்திக்கும் இவர் ஒருத்தர் தான் வாரிசு. சார் ஜமீன்தார் சார், என்ன ரொம்ப மன்னிச்சுங்க சார். உங்களை யாரும் புரியாம பேசிட்டேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் தான் இப்ப புரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப ஈஸி சார். என்ன புரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரணம். நான் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. வாங்க வாங்க நிக்கிறீங்க. சாரி. கம் கம். ஏமா இந்த தம்பி உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? ஆமாப்பா, ஒரே காலேஜ்ல. ஆஹா, சரதா சதானா. அப்பவே உன் மார்க்குங்களை பார்த்து சந்தேகப்பட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுது. சரி, நீ போய் காஃபி ரெடி பண்ணு. நல்ல காசு. ஆமா தம்பி, உங்களுக்கு ஆராய்ச்சியில பழக்கம் உண்டோ? ஆராய்த்தானே வந்திருக்கேன். ஆராய்வா? ஆமா, கலை, நாடக கலை. ஓஹோ தம்பி, என்னுடைய ஆராய்ச்சியில வந்து விழுந்திருக்கிற சில அபூர்வமான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டா அப்படியே அசந்து போயிடுங்க. அப்படியா? இப்ப உதாரணத்துக்கு டேக் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியர் எடுத்துங்க. எங்க இருக்காரு? இங்கதான் இருக்கிறாரு. யார் அந்த ஷேக்ஸ்பியர்? நம்ம தஞ்சாவூர் ஜில்லாக்காரன் தாங்கிறேன். என்னது? கும்பகோணம் வம்பேஸ்வரர் தெருவுல திதி திவசம் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு சேஷப்பையர். அவர் தான் ஷேக்ஸ்பியர். அப்படி சொல்லுங்க. இதுதான் ஆராய்ச்சி. அப்புறம் என்ன? அவங்க அப்பா அம்மா சுத்த கர்நாடகம். மனுஷனுக்கு பிடிக்கல, பார்த்தார், கப்பல் ஏறிட்டார். இங்கிலாந்துக்கு போன உடனே பேரு இங்கிலீஷா மாறி போச்சு. சேஷப்பையர் ஷேக்ஸ்பியர் ஆனார். பாக்கிறதுக்கு தான் பழங்கி மலை மாதிரி இருக்கீங்க, ஆனா இலக்கிய ஆராய்ச்சியில இமயமலையே தான். ஏன்பா, இவர் இங்க ஒரு வாரம் தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததே பெரிய காரியம். போர் அடிச்சு ஒரு நாள்லயே ஓட்டிடுவீங்க போல் இருக்கேன். நோ நோ, நீ என்னம்மா, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது தம்பி இங்க தங்கி இருக்கணும். ஆமாங்க, ப்ளீஸ் அப்பாவுக்காக. ஜமீன்தார் தம்பி, இங்க பாருங்க, ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு இதை விட சிறப்பான இடமே கிடைக்காது. ஆமாமா, அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். தேரிவா தேரிவா. வா 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 வா, நல்ல சமயத்துல வந்த. ஜமீன்தார் தம்பி, இவன் தான் என் மகன் நம்பிராஜன். தெரியுமே. தெரியுமா? எப்படி? ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க? அதோ. Glad to meet you. Glad to meet you. ஜமீன்தார் தம்பி, எழுந்து காசு சாப்பிடலாம். அம்மா அழைச்சிட்டு போமா, காசு ஆயிட போகுது. ஆஹா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம். மன்னாரு, ஏய் மன்னாரு. என்னங்க? உடனே போய் இந்த பாலஜோசியனை கூப்பிட்டு வா. யாருங்க? அவன் தான்டா ப்ரொஃபசர் சுக்கரன். அவன் பெரிய தீர்க்கு தரிசிதான். உங்க பொண்ண ஒரு ஜமீன்தார் தான் மாறிடுவான்னு சொன்னா. சொன்னது பழிச்சிருச்சுங்க. கரெக்ட். கையோட கூப்பிட்டு வா, உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்துருவோம். முருகா சண்முகா, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சினிக்கும் நினைந்தால் பாவினிக்க வந்த கந்தா, என் வாழ்வினிக்க உந்தன் அருள் தாயா. வா உட்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க கைரேக, ஜாதகம், பேர்ராசி, முகராசி, நியூமராலஜி, அலர்ஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே அலசப்படும். சார்ஜ் ஆர்டினரினா 5 ரூபா, அர்ஜென்ட்னா 10 ரூபா. லாண்டரி நடத்துறீங்களா? பையில பரம் பைசா இல்ல. பரவாயில்ல, நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க. அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம். அட, ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா? ஜோசியம் ஐயா, கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டுற அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது. இந்தாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் பாத்துருக்கேன். சார்,
சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஐயா சினிமா நட்சத்திரம் என்ன, எரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கை தான். இத பாருங்க, எல்லாரும் என்கிட்ட கையை காட்டுவாங்க, நீங்களும் கையை காட்டுங்க. வேலை உசரமா சார்? வேலை இன்னைக்கு கண்டிப்பா வசந்த ஆகணுமே. அதாவது உங்க ஆபீஸ் கீழ இருந்து மாடிக்கு போகும். நல்ல ஆளையா நீ? என் பதவி உசரமானு கேட்டா? இந்தாயா, ஜாதக கட்ட தூக்குறது நிறுத்திட்டு ஆபீஸ் ஃபைல் கட்டுகளை தூக்கு, அப்பதான் அவசரம். ஒரு 6 மாசத்துக்கு நீ நாயப்படாத பாடுபடுவேன். அப்புறம் பண்ணிப்படாத பாடுபடுவேன். அட போயா நீ. காய்ச்செல்லாம் வந்துட்டு ஆஹா, இது கை திருக்கை பிரமாதமா ரேகை ஓடுது. ரேகை என்ன மூஞ்சலியா ஓடுது? கைய பாரு. அம்மா பேர் என்னவோ? நாயகி. யாருக்கு? பின்ன மொட்டையா நாயகன் சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நாயகி, ஒரு சிறிய நாயகி, அட்லீஸ்ட் ஒரு ஆசை நாயகன் வச்சுக்க வேண்டாம். உன்னுடைய ரேகைகளாகப்பட்டவை கம்பி கம்பியாக இருப்பதால் இதுக்கு முந்தி நீ கம்பி எண்ணி இருப்ப. உன் ரேகைகள் எல்லாம் ஜன்னல் ஜன்னலாக இருப்பதனால நீயும் ஜெயில் இருந்து வந்திருப்ப. அடுத்தது லைஃப் லைன் என்று சொல்லப்படுகிற ஆயுள் ரேகை ரொம்ப ஆழமாக ஓடுவதால் நீ அஞ்சாமல் அக்னி திராவகத்தையே குடிக்கலாம். எத்தனை வருஷமா சோசியம் பாக்குறேன்? 25 வருஷமா. உனக்கு இப்ப வயசு 23. ஓஹோ, பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சோசியம் பாக்குறியா? அதான் இப்படி புட்டு புட்டு வைக்கிற. உன்னை விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்பு. ஏன் ரேக சாஸ்திரத்துல போய் சொன்னா ரேஷன் சோறு கூட கிடைக்காது. இதே நானா போய் சொல்றேன். இந்தா மோதிரம் கட்டியா? 9 கம்பளத்தா போடி வந்து சொல்லணும், கண்டபுரத்தாளே கண்டபலம் சொல்லணும், சமயபுரத்தாளே சல்லி வந்து சொல்லணும், சொக்கர் மலை மாறி முத்தே தோசியங்க சொல்லணும், மலையாள பகவதிய மனசுலே சொல்லணும். ஐயா, நான் சோசியங்க பாக்குறவ உன் போல் சொரண கட்ட சென்னம் இல்ல, நான் சாஸ்திரங்க பாக்குறவ உன் போல் சங்க கட்ட செந்தம் இல்ல. ஐயோ, என் மானத்தை ராகம் போட்டு வாங்குறிய, ரகசியமா வாங்கம்மா. அள்ளி போட ஆள் இல்லாத அனாதையா பிறந்தவன் நீ, கண்டவங்கிட்ட கையேந்தி நின்னவன் நீ, உண்மைகளை சொல்லிடு ஊரறிய வச்சுடுவேன், நடந்தத சொல்லிடு நாடறிய வச்சுடுவேன். நீ சொல்றது அத்தனையும் கரெக்ட். இனிமே நீதான் எனக்கு குரு. இனிமே இப்படி ஏமாத்த மாட்டிய? சத்தியமா மாட்டேன். இனிமே நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படி? ஒண்ணு இல்ல, நீ என்னோட என் வீட்டுல இருந்துக்க, வர்றவங்க கைய மாத்திரம் நான் புடிச்சுக்கிறேன். நீ ஜோசியத்தை சொல்லிடு, வர்ற வருமானத்துல ஆளுக்கு பாதி. சரி, போனா போகுது. ஆனா நீ தனியாளா? நீயும் தனிதானே? வேலி இல்ல பயிரு நினைச்சியா? மாரியாத்தா கோயில்ல மாலை மாட்டி வருவருக்கு தொட்டி ஆஸ்பத்திரியில தொட்டி கட்டியவன நீ ஆம்படையா? அக்கா சீமையிலே புள்ள புளியந்தோப்புல. ஆம்படையா அக்கறை சீமையில, புள்ள புளியந்தோப்புல. நீ தெருவா தனியாளு. பங்கு வருமானத்தான வார்த்தையில இல்ல, புரிஞ்சுதா? வணக்கம் சோசியா. வாயா. கல்யாண விஷயமா? ஏயா, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, நீ பிரிஞ்சு போன கயிறாச்சே. கல்யாணம் எனக்கு இல்ல, முதலாளி கூட்டு சொன்னார். அப்படியா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குது, நீ முன்னால போ, நான் பின்னாலேயே வந்துடுறேன். போ. யார் சார் வீட்டுல? நான் தான் பாலஜோசன் சுக்கரன் வந்திருக்கேன். வாயா சுக்கராச்சாரி, வா கமான், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. கமான். என்ன வாலு ஜோசியா, சௌக்கியமெல்லாம் எப்படி? இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்கா சாம்பாரா? இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்கிறியா? ஐயா, இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம்? சாம்பார் சாப்பிட்டு கழுவுன கைய கொண்டு வந்து மூக்கு முன்னாடி நீட்டினா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாதா? அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உட்கார சொல்லியோ? உட்கார. எல்லாம் கிளியரா தான் இருக்கு, உட்கார. அதுக்கு இல்ல, ஒரே வேட்டி, வெளிய போனா வந்தா கட்டிக்கிறது. உன் தொழில் எப்படி இருக்கு? உலகத்துல ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என் தொழில ஒரு பயல ஆசிச்சுக்க முடியாது. பலே. ஆமா, சமூகத்துல எதுக்கா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? சொல்றேன். எப்போ? நம்ம பொண்ணுக்கு மன்மத மாதிரி ஒரு மாப்பிளை வந்திருக்கான். அதை கரைச்சிடணுமா? அவங்க 2 பேருக்கு பொருத்தளவுத்த பாக்கணும்ப்பா. ரொம்ப பெரிய வீங்கி இருக்கா? சார் யாதிஸ்தருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க சார். அது பெரிய ஜமீன்தாரப்பா. அப்ப இருக்கலாம் சார். இதுக்கு முன்னாடி அந்த பெரிய கையை யாருக்காவது காமிச்சிருக்கீங்களா? இல்ல நான் தான் அப்படி சும்மா ஜாட மாடைய பார்த்தேன். என்ன கையில ஒரே கோடா இருக்கு. கோடா நான் பின்ன ரோடாவா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். அட இறப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரேகை பார்த்து நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லணும், அவ்வளவுதானே? அது இல்ல, அதான் எனக்கு சௌரியம். நீ அவர் கைய பாக்குறது அவருக்கு தெரியக்கூடாது. என்ன பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, ஒருவேளை பொருத்தம் சரியில்லைன்னா ஜாடையை விட்டுடலாம் இல்ல? ஓ, அதுக்காகவா? ஆமா, அவருக்கு தெரியாம அவர் கைய பாக்கணும்னு சொல்றீங்களே, அப்ப அவர் தூங்கும் போது தான் பாக்கணும். தூங்கும் போது எப்படி தூங்குவாரு? கைய தலைமாட்டில் வச்சு தூங்குவாரா? இந்தப்பா, ஜமீன்தார் என்ன பண்றாரு? தூங்குறாரா முடிச்சிட்டு இருக்காரா? நான் வந்து ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்காம ஒண்ணு பாக்கணும். இது நான் தான் ஜோசி, அது வந்த காக்கி விட்டு என்ன போட்டு. தம்பி, இவர்தான் மிஸ்டர் சுக்கரன், நமக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு. இவங்க சொன்னீங்களே யாரு? இறப்பா.
ராவ் சாஹேப் ஜமீன்தார் பகதூர் பூபதி ராஜா ஆஃப் புலியூரோட சன் ஹிஸ் ஹைனஸ் இளையராஜா ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. அடேங்க அப்பா, ஒரு பாட்டியே பேரா வச்சிட்டு இருக்காரு. நிலத்துக்கு தான் உச்சவரம்பு, பேருக்கு இப்படி பேரை வச்சுக்கிட்டா இதுக்கும் உச்சவரம்பு போடலாம், தப்பு இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பேசிட்டு தான் இருக்க போறோம், வேற என்ன பண்ண போறோம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். பண்ண மாட்டீங்களா? இதுக்கு உச்சவரம்பு கிடையாதா? இது கில்ட். தொடங்க. தொடச்சா பளபளப்பு போயிடும். என்ன வேணும் இப்போ? ஒண்ணு இல்ல இளையராஜா சார், என்னது பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்க? இது எம் பாக்கெட், இன்னொருத்தன் பாக்கெட் தான் கை விடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் வந்து உங்களோட எதிரி, திடீர்னு எதிர்பாராதமா தாக்க வரேன். என்ன பண்ணுவீங்க? கால் தானா எழுப்பிடுங்க. இப்போ கால் தானா? glad to meet you. இது உள்ளே இருக்கட்டும். ஏமா ரேக பார்க்கத்தானே வந்தேன்? பின்ன கவுசா பார்க்க வந்த? இந்த பென்சில் காட்டி கொடுத்துருச்சு, இதை உள்ள வச்சிருக்கணும். நீ அவர் பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போயிட்டு வா. ஜமீன்தார், நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஜாகையும் பார்க்க தெரியாது. ஏய்யா பொய் சொல்றது பாவம் இல்ல? பாவம் தான், என்ன பாருங்க, அதை விட பாவமா இல்ல. ஜமீன்தார், உங்க கிளவுஸ் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ரேக பார்க்க தெரியாதுங்கிற விஷயத்தை. இப்ப போனாரு, அவர் திரும்பி வருவார், அவர்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க. நான் ஆபத்து இல்லாதவன், ஆயுஷ் பூரா உங்களுக்கு உதவியா இருப்பேன். உதவியா? நீயா? எனக்கா? சார் சிரிக்காதீங்க சார், என் பர்சனாலிட்டி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? சார் இந்த பால ஜோசியனும் பல்லு குத்த உதவும். ஜமீன்தார் தம்பி, என்ன சொன்னார் ஜோசியர்? பல்லு குத்த சொல்றேன். சாதாரண ஜோசியர் இல்லைங்க, பத்திரப்படுத்த வேண்டிய பால ஜோசியர், தெரியுதா ஞானி. ஆமாங்க, என் பால்ய பேரே திரிதாங்க, சேஷாதிரி. ஏன் சமஸ்தானமா இருந்துச்சு, இந்நேரம் நல்லா போச்சு. இப்ப மட்டும் என்னங்க, நல்லா போச்சுட்டா போச்சு. வாங்க போச்சுக்குவோம், வாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. கமலா எங்க? மேல இருக்காங்க. ஆல் ரைட், நீங்க போ. கமலா, கமான் கமான். கமலா, உனக்காக நான் ஒரு ஃபாரின் நகை கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய தேவையில் இது பாதி கூட இல்ல. இப்படி கவலை வளர்ந்தா கலை வளருமா? கலையா? நாட்டிய கலைய சொல்லல, நம்ம நயவஞ்சக கலைய சொல்ற. பேச்சுக்கலை வளருது, பேச்சுக்கலை வளருது. என்ன பண்ண சொல்ற? பொக்கிஷம் எங்க அப்பா விட்டு சிக்கிட்டு இருக்குது. இந்த பாரு, உன் கலைங்கிற வலையில சிக்கிட்டு இருக்கிற சிறு புழுதான். நீ கஞ்சாட காட்டினா போதும், கேஷ் பண்ண டேஷ் பண்ண ஓடி வரும். மிஸ்டர் நம்பிராஜன், மிஸ்டர் நம்பிராஜன். எஸ் சார், நம்பிராஜன் ஸ்பீக்கிங். நாம் இதுவரை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ராமு உண்மையிலேயே போலீஸ் சிஐடி தான் என்பது உறுதியாகிவிட்டது. அவனை எப்படியாவது மயக்கி அடைத்து வந்து வழக்கம் போல் செய்து விடவும். ஓவர். கமலா, உன் திறமையை காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன சொல்றீங்க? ராமுவ வளைக்கிற சக்தி உன் கையில தான் இருக்கு. ஐயோ வேணாங்க,
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன உங்களோட சேர்த்துருச்சு. அதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்தான வேலை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அதை சாதிக்கிற சக்தியும் என்கிட்ட இல்ல. உன் கண்ணுல காந்தம், பேச்சில போதை. சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ். அவன் ஒரு சின்ன பூச்சி. நீ பார்த்தா போதும், அதுலயே அவன் ஷாக் அடிச்சுக்காமா. கமலா, கமலா, என்ன மிஸ்டர்? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவை எப்படியும் சமாளிச்சாச்சு. இந்த கமலாதேவி விஷயத்தை தான் கையும் காலம் ஜாதகம் வாசிக்குதுங்க. லட்சாதிபதியா நடிச்ச உங்களுக்கு லவ்வரா நடிக்கவா முடியாது? லவ்வரா நடிக்கதாங்க கஷ்டம். அதை விட உண்மையாவே லவ் பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா? கொட்ட வார்த்தை எல்லாம் பேசாங்க. அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னாவது உங்களுக்கு தெரியும்? ஐயோ கன்றாவி கன்றாவி. இந்த காலத்துல பிறக்கும் போதே பிள்ளைங்க கையில பேப்பர் பென்சிலோட பிறக்குதுங்க லவ் லெட்டர் எழுத. நீங்க என்னடான இத்தனை காலமா டயத்தையே வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே. ஏங்க காதல்னா என்னங்க? காதல்னா பெண்ணோட இதயத்தை எடுத்து ஆண் கிட்ட கொடுத்துடணும், ஆணோட இதயத்தை எடுத்து பெண் கிட்ட கொடுத்துடணும். அப்பா, இது மேஜர் ஆபரேஷன் ஆச்சுங்களா? ஐயோ ஐயோ, காதல் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க குற்றாலம் போயிருக்கீங்களா? எதுக்கு? காதல் வரும்போது குற்றாலம் அருவியில குளிச்சா மாதிரி குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ சம்பளத்தோட கம்பளியும் வாங்கி தருங்க. ஆனாலும் நீங்க காதல இவ்வளவு அப்ரெண்டிஸ் இருப்பீங்க நான் நினைக்கல. நானே சொல்லித்தரேன். இப்படி வாங்க. இப்படி கைய பிடிச்சு கொடுங்க. அப்படி இப்படி மட்டும் கையை பிடிப்பாங்க. இப்படி பூ போல கைய பிடிச்சு முகத்தோட முகம் சேர்த்து வச்சு லேசா கடக்கண்ணால பார்த்து சாடையா கண்ணுல தூசி வேண்ட மாதிரி கண்ணை சிவட்டணும். பலே 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 பலே. நான் சந்தேகப்பட்டு சரியாதான் போச்சு. நீலு இங்க வாமா. ஆமா, இது எத்தனை நாளா? 4-5 வருஷம் அப்பா. 4-5 வருஷமா இந்த ஒரே பாட்டியா பாடிட்டு இருக்கீங்க? ஐயா ரொம்ப லைட்டா இருக்கேம்மா. இந்த பாரு, நான் சின்ன வயசுல சில கர்நாடக பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். அதுல மூட்ல ரெக்கார்டே இருக்கு. அதை எடுத்து போட்டு 2 பேரும் ஆடுங்க. இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கும். என்ன நான் சொல்றது? சரிப்பா. வெரி குட். அப்ப நான் வரேம்மா. ஆமா, 5 வருஷ காதல்னு அபாயமா போய் சொல்லிட்டியே. நான் உங்க முதலாளிங்கிறத மறந்துட வேண்டாம். நீங்க ஏன் ஆர்டருக்கு கட்டுப்பட வேண்டியவர் தெரியுதா? உங்க திறமைய பூர நாளைக்கு இங்க ரிஹர்சலுக்கு வரப்போற கமலாதேவி கிட்ட பயன்படுத்தி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாள. ஒருவேளை தீபாவளிக்கு பிறந்திருப்பாளோ? இந்தாமா சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஆகட்டும். ஏமா இங்க பாரு, நீங்க பொண்ணு மாதிரி உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது என்ன தயக்கம்? ஆக்சுவலா ஒரு 10,000 ரூபாய்க்காக நீ கஷ்டப்படுறது பயிற்சிக்காரக்கும். இதாமா இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கலாம். பணமா? 10,000மா? நான் வந்து போய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பணத்தை எடுத்து வை. அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பொண்ணம்மா. இத பார் கமலாதேவி, கலைஞர்களுக்கு கஷ்டங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் தான ஒழிய அதையே தலையெழுத்து நினைச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதுலயும் ஒன்ன போல கலாமேர்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கலையே பாழ்பட்டு போங்கம்மா. அதுக்கு நானா சம்மதிப்பேன். இங்க பார், உனக்கு எந்த சமயத்துல எவ்வளவு பணம் வேணுமானாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு, அவ்வளவுதான். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி கீழே ரெடியா இருக்கு, நான் போறேன். நீ வர்றியா? சரி. கமலாதேவி, 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 கமலாதேவி,
ஹலோ லீலா, யார் இவரு? ஃபேனா? இருங்க இத போறேன். நான் உங்க ரசிகன் விசிறி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓ, கமலா தேவி, ஸ்வீட் நேம். கமலம்னா தாமரை, அது உங்க கவர்ச்சியில் இருக்கு. தேவின்னா சரஸ்வதி, அது உங்க முகத்திலேயே இருக்கு. மிஸ் கமலாதேவி, இவர்தான் ஜமீன்தார் ஆஃப் புலியூர். இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. ஆமா, எப்படி நீளமா இல்ல, கூசுண்டி மாதிரி. ரொம்ப காமெடி. பாருங்க. ஆமா, மயங்கி விழுந்துருங்க அப்படியே. ஆமா, சிரிச்சி சிரிச்சி சிரிச்சு. இவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காகத்தான் புலியூர்ல இருந்து பாஞ்சு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை போல ஒரு ரசிகர் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம். எனக்கு கூட அதிர்ஷ்டம் தான். ஆமா, இந்த ஏழையின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து விஜயம் செய்யணும். கட்டாயம். நீங்க கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பா வருவேன். இத பாருங்க, நாளைக்கு 6 மணிக்கு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். 6 மணி தவறும், நான் தவற மாட்டேன். நீங்க ஹாலுக்கு போங்க. ஏன் இங்க பேசிக்கலாமே? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். அதான் பரவாயில்ல. அது உங்க ரகலைக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? காமாட்சி, காமாட்சி, நீ சும்மா இருக்க மாட்டேன். இது என்ன வீடா நாடக கொட்டையா? பொறுத்துங்க. பார், என் முன்னாலேயே நீ கமலாதேவி அவமதிக்கிறத நான் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. மரியாதை உள்ள போ. முடியாது. என்னால எதுக்குங்க கலகம்? யூ டோன்ட் வரி. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? இப்ப அவளை வெளியில போக சொல்றீங்களா இல்லையா? அம்மா, ஐயோ, என்ன ஏன் இப்படி அணுவா சித்திரவதை செய்றீங்க? கோயிலாட்ட இருந்த வீட்டை அப்படி குட்டி சுவரா ஆக்கிட்டீங்களே. சுக்ரா, சுக்ரா, வாங்க வாங்க. யாரு? ஆளே மறந்து போச்சா? இந்தாயா, எனக்கும் வர்ற கஸ்டமர்ஸ் கையுக்கும் தான் கனெக்ஷனே தவிர நான் யாரும் மூஞ்சிலே முடிக்கிறது இல்ல. உட்காருங்க. இல்ல, நிக்கிறேன். உட்கார முடியலையா? ஏன் நாக்கால உடைஞ்சிடும் பயப்படுறீங்களா? என்னது கை தாங்கல கட்டியா? என்னையா நின்னுகிட்டே அடம் முடிச்சுக்கிட்டு? என்ன மேடை பேச்சாடியா? என் கைய பார்த்து உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும், வரப்போற பொண்ணு எட ஒய்யாரமா இருக்கும், வளையக்கல் தளக்கு தளக்குன்னு தாளம் போடும், 5 வரணும் அள்ளி அள்ளி தெளிக்கும்னு சொன்னீங்கய்யா. வந்திருக்கிறவ யார் தெரியுமா? ஹோட்டல்ல மாவரைக்கிறவையா. ஹோட்டல்ல வந்தவ சரி, நீ ஏன் ஏயா உரல் மாதிரி இருக்கிற? உனக்கு மாவரைக்கிறவளை விட்டா வேற ரவையா கிடைப்பா? இந்தாயா, உன் கைய பார்த்து நான் ஜோசியம் சொன்னதுல என்னையா தப்பு? அந்த பொண்ணு மாவை ஆட்டும் போது இடுப்பு வளையல, கை வளையலாம் குலுங்கல, கல்லு உரல் தடக்கு தடக்குனா அதான் ஜோசியம். யோ, என்கிட்ட என்னென்ன புழுகுன? மாப்பிள்ள வரும்போது மணி ஓசை முழங்கும், கையில செங்கோல் இருக்கும், அவர் பின்னாலேயே ஊரே திரண்டு பவனி வருவாருன்னு சொன்ன இல்ல? நான் சக்கரவர்த்தி வருவாருன்னு இளவரசி ஆட்டம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, இளவரசி எல்லாம் இப்படித்தான் கதம்பத்தை வச்சுட்டு தெரு தெருவா சுத்துவாங்களா? நீ இருக்கிற பவுசுக்கு சக்கரவர்த்தியா கிடைப்பான், ஜவு மிட்டாய் விக்கிறவன் தான் கிடைப்பான். அவனும் சக்கரவர்த்தி மாதிரி தான், கையில செங்கோல் வச்சிருக்கான்ல, மணி அடிச்சுட்டு தானே வர்றான், ஊரே திரண்டு அவன் பின்னால வருது இல்ல? அதாமா ஜோசியம். ஏண்டா கிண்டலா பண்ற? செயின முடியா விட மாட்டேன். கைப்பட்டா செயின் கருத்துறியா விட்டுறியா? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பறிஞ்சு பேசுறேன், நீ யாரு? நான் தான் நாயகி. யாரு இவனுக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படின்னா உனக்கு என்ன கொல்ல மச்சான். என் புருஷன் தான். தாலியை காணுமே. என் கழுத்துல எப்படியா தாலி இருக்கும்? தாலி கட்டல, ரிசப்ஷன் மேரேஜ் மோதிரம் மாத்தி. மோதிரத்தையும் காணுமே. நீ என்ன நீ அஸ்திவாரத்துல இருந்து எல்லாத்தையும் கிளற? இப்ப தாயா மோதிரத்தை அடகு வச்சு தேனிலவுக்கு தென்காசி வரைக்கும் போயிட்டு வர்றோம். உண்மையாவே இவர் என் புருஷன் தான். அப்ப தலையில அடி. சத்தியமா இவரு புருஷன் தான். பாத்தியாயா, தலையில கை வைக்கும் போதே தெரியல இதுதான் என் வீட்டுக்காரின்னு. சரி, போனா போது விட்டுடு மச்சான். ஏய், நீ குடும்பத்து நானால தப்பிச்ச இல்ல, இனிமே ஒழுங்கா குடும்பத்தை நடத்து. பாடி சுக்கையா, எப்படி நம்ம நடிப்பு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லையா? அவ்வளவு பிரமாதம் அடிச்சுட்டேன். உனக்கு 5, அதுக்கு 3. அதானே அண்ணே, இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருந்தா உங்களை அவ புருஷனை சத்தியம் பண்ணுவாடா? ஏய், பேசாம இதே அறிவியோட அவ கழுத்துல ஒரு தாலியை போட்டு. கழுத்துல போடாம குளத்தையா போடுவா எனக்கு தெரியாது. போயா போயா. நாடகம் ஆடுறீங்களா? வாங்க வாங்க. அடியே, சிக்காமா முக்கா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கையோட கடைக்கு போய் கயிறு வாங்கிட்டு வந்துட்டுமா? இந்த மலிவு படிப்பு நான் இப்ப சொன்னதெல்லாம் உன்னை காப்பாத்தத்த. என் புரிஞ்ச அக்கறை சீமையில இருக்காக, புள்ள புளியந்தோப்புல இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். அப்படியா? அப்படின்னா உன் புருஷனை நாளை காலம்பரத்துக்குள்ள இங்க கொண்டு நிறுத்து பாப்போம். அடியாத்தே, அக்கறை சீமையில இருக்கிறவங்க அதுக்குள்ள எப்படி வருவாங்க? அப்படியா? அப்ப சரி, புருஷன் வேண்டாம், புள்ள இருக்குதுல புளியந்தோப்புல, அத்தை கொண்டு நிறுத்து பாப்போம். புள்ள தானே? இத 3 மணி நேரத்துல கொண்டாந்துடுறேன். 3 மணி நேரத்துல புள்ளைய கொண்டு வராடா? என்னடா இது, எல்லாருக்கும் புள்ளன்னா 300 நாள் ஆகுது,
இவ எப்படி 3 மணி நேரத்துல கொண்டு வருவா? கொண்டு வருவாளோ? புள்ளையா புள்ளையாவையா? கமலா கமலா கமலா, மணி 6 அடிச்சது உன் காதல விழல. ராமு வந்துருவானே. ஒவ்வொரு சீனுக்கு நான் உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? வேண்டாம் டார்லிங், நீங்க தான் லேட்டு. அந்த ஆளுடைய நடவடிக்கைய அண்டர் கிரவுண்ட்ல நாம கண்காணிக்கணும். அதானே உங்க திட்டம்? வண்டர்ஃபுல். கம் ஆன். கமலாதேவி, கமலாதேவி, இன்னமும் சத்தம் நிற்கிறியே? கொடையறான் காத ஒரே கத்தா கத்தி. ராமு வந்துட்டான். வா, இந்த பக்கமா போய் அவன் பார்க்கிறப்ப நேர்வழியில் வந்தா வந்துருவான். கமலா, உன் மன்மதபானத்தை வீசு, அவன் சுருள் சுருளாய் பார்த்துட்டோம். வா. ஓகே. ஹலோ மிஸ்டர் ராமு, how do you do? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா சார்? இப்பதான் வந்தேன். உட்காருங்க சார், உட்காருங்க. கமான் சார், உங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி சார். 6 மணியை மறக்கவே இல்லையே. 6 மறந்தாலும் உங்களை மறக்க முடியுமா? ஐயோ, அன்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். தூக்கமே உனக்கு வந்திருக்காரு. கமலாதேவி நினைப்புல. ஆமா, உங்க கைக்கு காப்பு போடுற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. காப்பா? ஆமா, நேற்றுக்கு நீங்க ஆடின ஆட்டத்துக்கு பரிசா இந்த காப்பை உங்க கைக்கு மாற்றணும்னு ஆசை. ஐயோ,
இதெல்லாம் வேணாங்க. உங்க அபிமானம் ஒண்ணு இருந்தாலே போதும். அதுக்கு விலையே கிடையாது. பரவாயில்ல கேட்காம. ஆடாடாடாடாடா, கலாதேவியும் கலா ரசிகரும் சந்திச்சா பேச்சு கலையை பத்தி தான் இருக்கும். எனக்கும் கலைக்கும் தான் 7 கால தூரமாச்சே. மிஸ்டர் ராமு, நான் வரட்டுமா? பாய் பாய். கமலா, நான் வர்றேன். அளவு கூட சரியா இருக்கே. நான் எப்பவும் யாரையும் சரியா அளவுத்துறேன். உங்க அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? அதெல்லாம் என்னத்த. அடடே, உங்களை யாரோ 3வது வருஷம் மாதிரி இங்கே உட்கார வச்சுட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் உள்ள வாங்களே. வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க, கேளுங்க, வாங்க. ஆழ மணிக்கா ஏண்டி அம்மா, எத்தனை வாட்டி சுத்துவ? அது ஏன் பாட்டி கேட்கிற? ஊர்ல ஒரு மரம் பாக்கி விடல, எல்லாத்தையும் சுத்திட்டேன். இதுதான் கடைசி மரம். என் வயிற்றுல ஒரு பூசி புழுவு கூட காணமே பாட்டி. குழந்தைனா ஒரு பொண்ணு ஆசை அவ்வளவு. ஆமா பாட்டி, ஏதாவது குழந்தைய ஸ்வீகாரம் எடுத்துக்கலான்னு பாக்குறேன். ஆமா, இது யார் குழந்தை? என்னோடதான். என்ன ஆங்கற? இது என் பேர புள்ள. ஓஹோ, பேரனுக்கு பிள்ளையா? ஆமா. குழந்தையோட தாயாரு? அவ பரலாம் போயிட்டா. இது ஆப்ப வளர்கிற திங்க வயசா, பால் குடிக்கிற பச்சை புள்ள. நான் என்னடி அம்மா செய்வேன்? என் வியாபாரத்தை கவனிப்பேனா, இதை பாப்பேனா? பாட்டி பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. நீங்க மனசு வச்சா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாம். எப்படி? இந்த குழந்தைய 10 நாளைக்கு கொடுங்க, நான் தாய்க்கு தாயா இருந்து கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க 50 ரூபாய் இருக்குது, வச்சுக்குங்க. நான் குழந்தைய நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் பாட்டி. வரும்போது நல்லா கொழு கொழுன்னு கொண்டாடுறேன். சரி. என் கண்ணு, என் ராசா, என் தங்கா. பாட்டி, நான் போயிட்டு வர்றேன். 10 நாள் தான் டைம். அதுக்குள்ள நீ வரல, நானே உங்க வீட்டுக்கு வந்துருவேன். சரி சரி. உங்க ராசா என்ன? 6 தேர்வு 6ஆம் நம்பரு. நான் போய் வரேன். பாட்டி, பாட்டி. அட பாவி மகனே, நீயா? இங்க கைய காமி. ஏன் இவ்வளவு போனா? ஆமா, ஆப்பன் சுட்டு வித்ததுல இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கிற. என்ன பேமொழி முடிக்கிற? என்னடா கொண்டாட்டி சாவ கொடுத்து அலைஞ்சு திரிஞ்ச பய திடீர்னு வந்துட்டான்னு யோசிக்கிறியா? பாட்டி, என் பைய கண்ணா இருக்கிறானே, அவனுக்கு ஒரு அம்மா கிடைக்கிற வரைக்கும் நான் வர்றதாக முடிவு பண்ணல. அவனுக்கு அம்மா கிடைச்சிட்டா, இனிமே அந்த பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது இல்ல. என்னது வெறும் துணி தொங்குது? என் பையனை காணா, கண்ணடி கண்ண எங்க? அவன் போயிட்டான். போயிட்டாளா? போயிட்டாளா? ஐயோ, அவங்க அம்மா போற இடத்துக்கு அவனையும் அனுப்பிச்சு வச்சுட்டியா? அடி பாவி. ஐயோ, ஹார்லிக்ஸ் பிடிக்க முன்னு ஆசையோட வாங்கியாதே. 5-6 மாதம் திருச்சி அவட்டில் வாங்கியாதே. ஐயா ஐயா, அவன் சாகலடா, சம்பாதிக்க போயிருக்கான். ஒரு பொண்ணுக்கு பிள்ளையா நடிக்க போயிருக்கான். வாட்? நடிக்கவா? அடாடா, நான் ஒரு ஆக்டருடைய அப்ப நான் வரேன். கொஞ்சம் சாப்பிட்டு போ. நான் ஒரு குட்டி நட்சத்திரத்தோட ஃபாதர். என்ன போய் மரத்தடியில் உட்கார்ந்து தோசை ஆக்கிட்டு சொல்றேன். அப்புறம் நாளைக்கு காட்சீட்டை தகராறு பண்ணுவேன். பாத்தியா, இன்னைக்கு தான் இது தகரட்டில், நாளையில இருந்து இது வெள்ளை பூஜா. நாயே, என்னது ஸ்வெட்டர் பின்னுறியா? குளிருக்கா? இல்ல, குழந்தைக்கு. குழந்தைக்கா? இந்த அத்தான்னு கூப்பிடறதுக்கு ஆம்படையா வரதுக்கு முன்னாடியே 6 மாசம் குழந்தை கையில் இருக்குன்னு டூ பழக்கிறேன். என்னது தட்டி தாம்பாளம்? நிச்சய தாம்பாளம். பரிசம் போடத்தான். யாருக்கு? உனக்குதான் என் கண்ணு. என்ன சத்தம்? புளியந்தோப்பு கறி மூஞ்சியில பூசா. கல்யாணம் ஆகல, கல்யாணம். தலை எழுத்து. பரிச சாமான் வாங்கும் போது பக்கத்துல கழுத கட்டிச்சு. நல்ல சகுனம்னு கடைக்காரன் சொன்னான். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது யாருக்கு நல்ல சகுனம்னு. இப்பவாது புரிஞ்சுக்க. பிள்ளைய விஷயத்துல பொம்பளைங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. வந்து பாரு நான் பெத்த செல்வத்தை. என்ன அப்படி அசந்து போய் நிக்கிற? நாயகி, சத்தியமா இது உன் குழந்தை இல்ல. ஏன் குழந்தை இல்ல? அப்படி 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 நினைச்சு இந்த குழந்தைக்கு வேண்டிய சகல சௌகரியங்களையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, என் கண்ணு இல்ல கேடி பல, என் ராசா இல்ல ரவுடி பல, என் செல்வம் இல்ல முள்ளு கோடி பல.
எப்படி இருக்கா? நாட்டு மகனாட்ட அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்க. தலை முடி வளர்ந்ததுன்னா அப்படியேதான். இன்னாரு குழந்தைய வதடா, உங்க அம்மால வதடா. அட, நான் யாருங்கிறத தெரிஞ்சு பய சிரிக்கிறானே, திருட்டு பய புள்ள. என்ன என்ன ஓர்வு கட்டு பாருன்னு நினைச்சியா? என்ன திட்டு? என் பிள்ளையா திட்டு. அவங்கள மாத்திரம் எதுவும் திட்டாதே, எனக்கு நல்லா வல்ல கோபம் வரும். யார? இவங்க அப்பன. ஆமா ஆமா, உனக்கு அவர் மேல ரொம்ப இதுவ. பின்ன அவங்களுக்கு ஆமா சாமான் இருக்க மாட்டாங்க, நல்ல ராசா வாட்ட இருப்பாங்க. யாரு? இவங்க அப்ப. ஆமா, எத்த நேரம் அவங்க என்ன சும்மா இருக்க விட மாட்டாங்க. என்ன சொல்ல வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்பட்டு ஓடி வரத பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு அவனுக்கு ரொம்ப நாளா காதல் இருக்கும் போல இருக்குதே. ஒரு இடத்த விட்டுக்கல, ஆத்தோரம் குளத்தோரம் சவுக்கு தோப்பு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து என்ன கட்டிக்கோ நாங்க. பப்ளிக் இல்லையா? கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டாங்க. அவரும் கேட்டா, நீ என்ன சொன்ன? இந்த கட்டி வேண்டாங்கிற பண்டாரம் உண்டானே. அவ்வளவுதான், லபக்குன்னு எகிரி குதிச்சு கைய பிடிச்சிட்டாங்க. தெரியுமே, குரங்கு பயலாச்சே. இங்க என்ன திட்டு, என் பிள்ளைய திட்டு. அவங்க மாத்திரம் எதுவும் சொல்லாத, எனக்கு பொல்லாத கோபம் வரும். சாதா நீ அவன் ஞாபகமாவே இருக்கிறிய, அந்த பயலுக்கு உன் நினைப்பு இருக்குதா? அது என்ன அப்படி கேட்ட? அவங்களுக்கு என் மேல உசுரு. யாருக்கு? இந்த குழந்தையோட அப்பனுக்கு. ஆமா, 9 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஆமா, அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டை வருமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல 9 வருஷம்ங்கிற ஒண்ணே ஒண்ணு படுத்திருக்குது. அட, பய தாவறான். அவங்க அப்பனாட்ட கூட இப்படித்தான் தாவ. அடே, அப்பன்னு தெரிஞ்சுதான் தாவறான். டேய், நான் தான்டா உங்க ஒப்பேன். இந்த உள்ள ஏமாந்துட கூடாதுன்னு நான் சொல்றேன். நீ என்ன? நீ குழந்தை அழுகுறானே, பசி வந்துருச்சு போல் இருக்கு. பால் கொடு. என்ன பாலா? பின்ன என்ன மோரா? இந்தா, இனிமே உன் அழகு போனா என்ன? தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறிய? குடு. குடுக்குறேன். ஆமா, பின்ன பால் கொடுக்கறது சிங்கப்பூர் காயில மாட்டாங்க. கொண்டு வா. இருடிமா இரு, போக போக என்ன பாடுபடுற பாரு. வணக்கம் எஜமானி. என்ன போன இடத்துல தேவி பூஜை எல்லாம் முடிஞ்சதா? தெய்வீகமா முடிஞ்சது. விளக்கமா சொல்லணும். அது எப்படிங்க? இந்த மாதிரி விஷயங்கள்ல குறிப்பா தான் சொல்ல முடியும். நீங்க என்னடான்னா டிசைனா சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானி. நடந்தது நடந்தபடியே கொஞ்சமும் நயம் குறையாம அப்படியே சொல்லியாகும். அதாவது பூ போல இருந்து அவ கைய அப்படி புடிச்சு. எப்படி பிடிச்சிங்க? இது அவ கை, அதாவது அவ கை அப்படி புடிச்சு அப்படி தடவி அப்புறம் பாஞ்சி பாஞ்சி பொன்னாட்டமா இருந்த அவ கண்ணத்துல அப்படி கிள்ளி. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. என்ன? அப்படி போய் அவள் பிடிச்சு அன்பேன்னு சொன்னேன். அவ என்ன செஞ்சா? இந்த பொண்ணு என்னது? அப்பத்தானே நல்லா இப்ப பிடிச்சுக்கிட்டு ஆரோக்கியதே அப்படின்னு சொன்னான். ஆஹா, அது குரலா? குயில். அவர் சரீரம் மட்டும் இல்ல, சாரீரம் கூட ஜிலு 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 எப்படி இருந்து தெரியுமா? அப்புறம் அப்புறம் ஆஹா, நான் அப்படியே அந்த பறந்தேன். அவன் அப்படியே மாற சாஞ்சா. ஆஹா, அவ்வளவுதான். ஆஹா, எப்பாவது இன்ட்ரெஸ்டான வேலைங்க. இனிமே எனக்கு சம்பளமே வேண்டாம். ஓசியிலேயே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ காதலை பத்தி உங்களுக்கு நானே டீச் பண்ணுவேன். எப்படி? காதல நடிக்க சொன்னா அவளே காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை இந்த வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். ஆஹா, அதெல்லாம் நடக்காது. லேபர் சட்டப்படி 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே நீங்க அங்க போக கூடாது. ஐயோ, எங்க லவ் என்ன ஆகிறது? லவ் மண்ணாங்கட்டி. இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது. என்ன தேடுவாளே? அவ தேடினா தேடட்டும், உங்களுக்கு என்ன? ஐயோ, நான் தேடுவேன். என்னது? இனிமே அங்க போனீங்க. நான் போகல. நான் சொல்றேன், நீங்க போக கூடாது. நான் சொல்றேன், போவேன். போக கூடாது. போவேன். கூடாது. முடியாது. 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 நீங்க கண்டிப்பா போக கூடாது. நான் கண்டிப்பா போவேன். கூடாது. முடியாது. கூடாது. போவேன். கூடாது. போவேன். ஐயோ, அப்பா வந்துட்டாரு.
நாம சண்டை போட்டுக்கிறோம் தெரிஞ்சுக்குவாரு. கேட்டுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பாட்டு பாடுங்களேன். என்ன பாட்டு? ஏதாவது லவ் பாட்டு பாடுங்களேன். லவ் பாட்டா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பொருத்தமா பாடுங்களேன். இங்க நூத்த. ப்ளீஸ். தேங்க் யூ. நம்பிராஜன், மிஸ்டர் நம்பிராஜன். ஏன் சார்? நம்பிராஜன் ஸ்பீக்கிங். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாம் சேர்த்து வைத்திருக்கும் பயங்கர ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்கும் நாள் நெருங்கிவிட்டது. வருகின்ற 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஆசை வேலை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. யார் யார் எங்கெங்கே செல்ல வேண்டும் என்று பிறகு கட்டளையிடப்படும். தயாராக இருங்கள். மிஸ்டர் நம்பிராஜன், நம்மை பற்றிய சில ரகசியங்கள் ராமுவின் மூலம் போலீசுக்கு போயிருக்கின்றன. இதிலிருந்து நான் போட்ட உத்தரவை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று தெரிகிறது. உடனே அதை நிறைவேற்றுங்கள். ஓவர். புரியுதா? ராமுவை மயக்கி கொண்டு வர இன்னுமா உன்னால முடியல? என்னால எப்பவுமே அது முடியாது. ஏன்? இந்த உலகத்துல நான் சந்திச்ச முதல் நல்ல மனிதர் அவர்தான். கமலா, வலைய விரிக்க சொன்னா அதிலேயே நீ விழுந்துட்டியா? சபாஷ் சபாஷ். கமலா, உன்னுடைய முதல் நல்ல மனுஷன் இருக்கானே, அவன் முந்தா நாள் பேஞ்ச பெரும் மழையில நேத்து முளைச்ச காளா. காளா கண்ணுக்கு அழகா இருக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் அதன் நிழல்ல நீ காரம் தள்ள முடியாதுமா. அது மட்டுமல்ல, மேலிடத்து உத்தரவை மீறினா ஆபத்து. நினைவு இருக்கட்டும். என்ன, இந்தியா பூராவும் ஒரே சமயத்தில் நாச வேலை செய்ய ஏற்பாடா? ஆமா சார், நான் சொன்ன அதே இடத்துல தான் அந்த கூட்டம் இப்போ இருக்கு. உடனே திருநகர் போலீஸுக்கு போன் பண்ணி அந்த கூட்டத்தை கைது செய்ய உத்தரவு போடுங்க. ஏன், இதை நீங்களே செய்யலாமே. அதுல ஒரு சங்கடம் இருக்கு சார். என் ஃப்ரெண்ட் குமார் தான் இங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவருக்கு கூட நான் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெரி குட் மிஸ்டர் ராமு, நான் உடனே ஏற்பாடு பண்றேன். யூ ப்ரொசீட். மிஸ்டர் சாமுவல், உடனே திருநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அர்ஜென்ட் ரெக்கால் பண்ணுங்க. குயிக். எஸ் சார். திருநகர் போலீஸ் ஸ்டேஷன் ஹியர். நான் ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். ஹெட் கான்ஸ்டபிளா? இது சிபிஐ டெல்லி. எங்க இன்ஸ்பெக்டர்? சார், குட் மார்னிங் சார். இன்ஸ்பெக்டர் டியூட்டி மேல வெளியே போயிருக்காரு சார். எஸ் சார், சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். உடனே செய்தாகணும். குயிக் குயிக். ஆல்ரைட் சார். 276. இந்த தேசத்துறவு கூட்டத்தை ரவுண்ட் அப் பண்ண நான் முதல்ல போறேன். இன்ஸ்பெக்டரை வந்தவன அவசரமா வர சொல்லு. விவரம் எல்லாம் இந்த ரெஜிஸ்டர்ல எழுதியிருக்கேன். நீங்க தெரியாம போறீங்க. ஏன் பயமா? செகண்ட் வேர்ல்டு வார்ல எங்க அப்பா ஈஜிப்ட்ல 80 எதிரிங்களை ஒரே ரவுண்ட்ல சுட்டு கொன்னவர். இவனுக்கு கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. ஹலோ மிஸ், காதலரை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? சூடா ஒரு காபியை சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா கவலைப்படுங்களா. அப்புறம் ஏட்டையா உங்களை உடனே வர சொல்லிட்டு ஓடி இருக்கிறாரு. வாய் வலிக்கு என்ன கேலி செய்யுங்க, பரவாயில்லை. ஆனா நாட்டு பற்றி மிகுந்த அந்த நல்லவரோட சில நிமிஷங்களாவது பழகிற வாய்ப்பு கிடைச்சதே என்னுடைய பெரிய பாக்கியமா கருது. பரா 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 திடீர் தேசபக்தியா. அசையாதீங்க, சுட்டுடாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க ஒரே நிமிஷத்துல பெரிய பணக்காரர் ஆயிடலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுக்கு வேற ஆள பாரு. இந்த உடம்புல ஓடுறது அசல் இந்திய ரத்தம், சோடா கலர் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவனுங்க தான் சார் எதிரிகளோட கூலிப்பட்டாளம். கண்காணிங்க கண்காணிங்க. சொல்லுங்க சார், சுட்டு தள்ளி போடுறேன். விடுங்கடா விடுங்கடா என்ன. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர். நீயுவா இந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? துரோகி! நம்பிராஜன், இந்த இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாத்தியாகணும். அதோட அந்த ராமப்பயல் எப்பாடு பட்டாவது தீர்த்து கட்டணும். கமலா, இனிமே தாமதிக்கவே முடியாது.
உனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற போறியா இல்லையா? வேண்டாம், இந்த கூட்டத்துல இனிமே எனக்கு சம்பந்தமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நான் சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் உங்களை காட்டி கொடுக்கவே மாட்டேன். ஐயோ, என்ன விட்டுடுங்களே, என்ன விட்டுடுங்களே. உடம்பு சரியில்லை, டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இது எங்க வளர்ந்துதான் தெரியலையே. இதோ வந்துட்டேன். வாங்க டாக்டர். பாத்தீங்களா, இதான் குழந்தை. பின்ன இதா ஏன் அவ்வளவு நேரம்? உன் பிள்ளையா இருந்தா தெரியும், பிள்ளையோட அருமை. சரி சரி, டாக்டர் ஐயாவை பார்க்க சொல்லு. டாக்டரியா? டாக்டர் ஐயா, குழந்தைய நல்லா பாருங்க. கவலை விடுங்க. அதோட குழந்தை கொழுன்னு இருக்க. ஏன் டாக்டர், குழந்தையோட அழகை பார்க்க சொல்லனா இல்ல உடம்ப பார்க்க சொல்லனா? டாக்டர், குழந்தை எப்படி இருக்குது? ஆம்பளை குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஐயோ, அதான் கேட்டேன், உடம்பு எப்படி இருக்குது? என்ன இவ்வளவு டிக்கு டிக்குன்னு கேக்குது? இப்படி வச்சுமா கேக்குது? குழந்தை பிறக்கும் போது ஜோரத்தோட பிறந்திருக்கு. ஆமா, குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்க? என்ன? பென்சிலு, பழப்பம், பந்து, பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் தான். வாட்? நிச்சயமா அது பழைக்காது. ஏன் டாக்டர்? பின்ன என்ன மேம், இன்னும் கண்ணாடி துண்டு, பிளேடு, ஆணி இதெல்லாம் கொடு. குழந்தைய இல்ல கோபாலி தரானா? இருங்க, கேட்டு சொல்றேன். ஏமா நாயகி, குழந்தையோட ஃபாதருக்கு கொரக்குடி வித்தை தெரியுமான்னு டாக்டர் கேக்குறாரு. ஏதோ தெரியும். காலிப்பய ஒரு தொழில் பாக்கி வைக்கல போல் இருக்கு. ஓய், சொல்லி தொலையும். குழந்தைக்கு என்ன சாப்பிட கொடுக்கிறீர்? ஒன்னும் கொடுக்கறது இல்ல. உண்ணாவிரதமா? இப்பவே நீ இப்படி பழக்கினீர்னா நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போய் ஒர்க்கா பண்ணா உண்ணாவிரதம் இருக்கும். எது பண்ணா ரெண்டுக்கும் சம்பளம் உண்டு. சரி, குழந்தை என்ன பால் குடிக்கும்? அரத்துப்பால், பொருட்பால். டாக்டர் வந்துட்டு கேட்கற கேள்வியாது. குழந்தை என்ன குடிக்கும்? தாய்ப்பால் தான் குடிக்கும். கரெக்ட், அதுலதான் மிஸ்டேக் இருக்கு. தாயா இல்லையா? தாய்ப்பால்ல அத ஒரு பாட்டில் அடைச்சு கொண்டு வரோம். நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். குயிக். நாயகி, டாக்டர் பால் கேக்குறாரு. எடுத்துக்கிட்டு போ. மேச மேல இருக்குது, எடுத்துக்கிட்டு போ. ஐயா, டாக்டர் கேக்குறது மேசப்பால் இல்ல, தாய்ப்பால். டெஸ்ட் பண்றதுக்கு. சரி, நீ வெளியே நின்று, நான் கொண்டாந்தாரேன். தாய்ப்பால் டெஸ்ட் பண்ணுங்க. என்ன ஓய், சரிக்கு சரி தண்ணியா இருக்கு? அது 2 நாளா அவளுக்கு ஜலதோஷம். என்னது தூசு? தாய்ப்பாலுமா தூசு? சரி சரி, இந்த பாலை குழந்தை கொடுக்காத. இவ்வளவு கொடுத்தா எப்படி? குழந்தை வயிறு வீங்கி செத்து போகும். தரமாட்டேன். மருந்து தர்றேன், தாயாரு கொடு. பத்தி ஏதாவது உண்டா? கஞ்சிதான். இங்கயா? தாயாரு கஞ்சியை தவிர வேற எதையும் சாப்பிடக்கூடாது. ஆமா, தாயாருக்கு பத்தியம்னு சொன்னீங்களே, எத்தனை வருஷம்? இருக்கிற வரைக்கும். ஐயோ, ஜுரம் இருக்கிற வரைக்கும். ஆமா, எனக்கு ஒண்ணும் பத்தியம் கிடையாதா? ஏன்னா நான் தான் குழந்தைக்கு ஆனரி பாதம், அதாவது கௌரவ தகப்பன உத்தியோகம். நீ இது வழக்கமா என்னென்ன சாப்பிடுவீங்க? ஆடு, மாடு, ஊர்வன, பரப்பன. அப்ப பாம்பு ஒண்ண தவிர மத்ததெல்லாம் பத்தியம் இல்ல. அப்படியா? என்ன லேட் ஆகுது? நான் பால் கறக்க போவேனா? மணி 5 ஆகி போச்சு. லேட்டானா வாடிக்கையெல்லாம் போயிடும். இப்படியா பால் கறக்க போற? எப்படியா போவேன்? பிளாட்பார்க்ல கற பண்ணேனா? இந்தாயா, மாட்டு கால்ல இத்த கட்டிட போற. புடி. தவிட்டு கூட பத்தாது. டேய் ராஜா போயில, டேய் அங்கங்க பொண்டாட்டிக்கு அப்புறம் தான் குழந்தை கிடைக்கும். ஏன் விஷயத்துல குழந்தைக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியா கிடைக்க போறாங்க. வயதான குருட்டு தாய் ஒருத்தி கார் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அவர் கையில் அவருடைய கையில் பார்வதின் கையெழுத்திட்ட அவருடைய பெண்ணின் கடிதம் இருந்தது. அந்த தாயின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. போலீசார் புலம் விசாரிக்கணும். ஒருவேளை அம்மாவா இருக்குமா? இங்கதான் பேஷன். அம்மா அம்மா அம்மா, உங்க மகன் வந்திருக்கம்மா. அம்மா, ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? இந்த ஊர்லயே இருந்தும்
உங்களை அனாதையா விட்டுட்டேனே பேச மாட்டாங்கிறீங்களா? சுயநனவு இல்லாத சமயத்துலதான் இவங்களை இங்க கொண்டு வந்தாங்க. நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பலன் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் வரீங்களா? இதான் உங்க அம்மா கையில இருந்த கடிதம். அம்மா, உயிரை பிரிவதைப் போல் உன்னை பிரியே. என்னை வஞ்சித்து விட்டு அவரை சந்தித்து என்னை வாழ வைக்கும்படி மன்றாடப் போகிறேன். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னையே நான் அழித்துக் கொள்வேன். எனக்கு ஏற்பட்ட இந்த அவல நிலை அண்ணனிடம் சொல்லாதே. அந்த கொடுமை அண்ணனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. யாராவது இந்த கடிதத்தை உனக்கு படித்து காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை எழுதி வைத்து விட்டு போகிறேன். என்னை மன்னித்து விடு. இப்படிக்கு பார்வதி. பார்வதி! அம்மா! ஐயோ! இதுல கையெழுத்து போடுங்க. மிஸ்டர் ராமு, பிரேத பரிசோதனை முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வாங்க. ஒரு தேச துரோக கூட்டத்தை பிடிக்க ஹெட் கான்ஸ்டேபிள் மாத்திரம் தனியா போனாரு. அவரை கொன்னுட்டானுங்க பாவிங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள கொலைகாரங்க அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன அக்கிரமமா இருக்குது? இன்ஸ்பெக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவனுங்க தான் சார் எதிரிகளோட கூலிப்பட்டாளம். கண்காணிங்க, கண்காணிங்க. சொல்லுங்க சார், சுட்டு தள்ளி போடுறேன். நீயுமா இந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? போயி நம்பிராஜன், இந்த இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மாத்தியாகணும். அதோட அந்த ராமப்பயல் எப்பாடு பட்டாவது தீர்த்து கட்டணும். ஹலோ, இது சிபிஐ டெல்லி. நான் 115 பேசுறேன். மிஸ்டர் ராமு, இப்பதான் நீங்க அமிச்ச டேப்பை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐ எம் வெரி சாரி. உங்க தாயார் இறந்து போன செய்தியும் உங்க சகோதரி காணாம போன விஷயமும் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு புரியுது. தாய்மாருடைய துன்பத்தை துடைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் ரகசியத்தை தெரிஞ்சு போச்சு. அது சின்ன மீன். இப்போ அதை பிடிக்காம அதையே பயன்படுத்தி பெரிய மீன்களோட சேர்த்து இதையும் பிடிக்கலாம்ங்கிறது என் திட்டம். கோ அஹெட் மிஸ்டர் ராமு, உங்க முயற்சி நிச்சயம் வெற்றி. ஆழ்ந்த சிந்தனையா? நான் வர்றதுல ஏதாவது இடைஞ்சல? மேன்மை தங்கிய முதலாளி இந்த ஏழை தொழிலாளி பக்கத்துல வர்றது கௌரவ குறைச்சல் இல்லைன்னா தாராளமா வரலாம். போதும் அந்த முதலாளி தொழிலாளி நடிப்பெல்லாம். சரிதான், நீ சொல்றத பார்த்தா என் வேலைக்கே வெயிட் வச்சிருக்க போது இருக்க. நான் இந்த சம்பளத்தை எதிர்பார்த்து தான் இருக்கேன். எஜமானி, இனிமே உங்களுக்கு சம்பளம் கிடையாது. ஐயோ, வேலைக்காரங்களுக்கு தான் சம்பளம். பார்ட்னருக்கு பங்கு தானே. பார்ட்னரா? எந்த கம்பெனிக்கு? ராமு, இன்னுமா விளங்கல? கையப்பட்டாங்க. ஏன்? யாராவது பார்த்தா வர பிரச்சனை வச்சுவாங்க. அப்படின்னா காலை பிடிக்கவா? ஐயோ, ஓடி போயிடுவேன். சந்தேகமா? உங்ககிட்ட எந்த பாஷையில பேசுறதுன்னு புரியல. ஏன் தமிழ்லயே பேசலாமே. உங்க விளையாட்டுக்கு நேரம் காலமே கிடையாது. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன் எஜமானி. நானும் ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். வாங்க அப்படி வாங்க. ஐயோ, என்ன? உட்காரு. முதலாளி நிற்கும் போது தொழிலாளி உட்கார சொல்றாங்க. பரவாயில்ல, இனிமே நீங்க தான் எனக்கு முதலாளி. நான் உங்க சேவை. ராமு, இன்னும் ஒண்ணும் தெரியாதவர் மாதிரி நடிச்சு என்ன கொல்லாதீங்க. என்னிலா, நீ மட்டும் என்ன கொல்லாமா? நானா? ஆமா, எத்தனை நாள் ஒண்ணு நினைச்சு என்னை ஏங்க வச்சுட்டேன். மன்னிச்சிடுங்க ராமு. கமலா தேவியோட நீங்க ரொம்ப நெருக்கமா பழகினதை பார்த்துதான் நான் தவறா முடிவு கட்டிட்டேன். கண்ணால பார்க்கறதெல்லாம் உண்மையாடுமா? நீலா, கல்லுக்கும் பாலுக்கும் பேதம் தெரிஞ்சவன். என் அன்பு சாகா வரம் பெற்றது. என்னை நம்பலாம். அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. எங்க நான் அப்பா கிட்ட சொன்னது பொய்யாயிடுமோன்னு பயந்து. என்ன சொன்னேன்? நம்ம காதல் பயிருக்கு அறுவடை ஆகிற பருவம் வந்துருச்சுன்னு விளையாட்டா சொன்னேன். அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாவே போய் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். நெஞ்சு வலிக்குதே. தலைவலி. ஐயோ, பால் பால் பால். அம்மா, பால்.
என்ன கொல்லாத. அடி பாவி, புள்ளைய கொல்லாத. அவங்களா இருந்தா இப்படி அரக்கத்தனமா இருப்பாங்களா? இப்பவே கிளப்பு கடைக்கு போய் காப்பி தண்ணியாவது குடிக்கிறேன். இடத்தை விட்டு ஒரு அடி வைக்க கூடாதாமா. பல்ல ஊர் சொட்டு தண்ணி படக்கூடாது. போகல எப்ப திரும்பி வருவீங்களா? இந்த பாவிகிட்ட இருந்து நான் எப்படி நிலுவாடா? சங்கீதம் வேற கத்துக்கிட்டாடா. தாளம் தப்பாம அழுகுறா. ஏய், யாருங்க வீட்டுல? யாருங்க நீங்க? ஏய் ஜோசப், என் பொண்டாட்டி இங்க இருக்கிறாராமே. அசிஜோ, எனக்கு எந்த விதமான தப்பும் தெரியாதுங்க. வேணா என்ன பத்தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்க. ஏய், பொய் சொல்லாத. நான் சிங்கப்பூரா. என் பொண்டாட்டி நாயகி இங்கதான் இருக்கிறாளாம். அண்ணா தாங்களா? உட்காருங்க உட்காருங்க. நாயகி இங்க வந்து பாரு. இந்தாங்க தேவ இட்லி சாப்பிடுங்க. நாயகி உன் மணாரன் வந்திருக்காரு. கண்ணே, நாயகி, உன்னை இத்தனை நாளாய் வேதனையில் வாட விட்ட இந்த பாவியை மன்னி. அண்ணி என்னே அண்ணனின் பாசம். கண்ணே, ஏன் பேச மாட்டேங்கிறாய்? கோபமா? பேச்சு எப்படி வரும்? அதான் உடம்பெல்லாம் விட விட நடக்குது. எல்லையில்லா சந்தோஷத்துல ஏற்படுற ஒரு படபடப்பு இது. இது அதான் சொன்னீங்க, காமா சோமான் இருக்க மாட்டாரு, ராஜா வாட்ட இருப்பாருன்னு. அவர் தானே இவரு. அன்பே, என் ஆறுயிரே, என் கண்ணே, கட்டி கரும்பே. அப்படி கூப்பிடு. இத்தனை நாளா டேம் கட்டி வச்சிருந்த அன்பு வெள்ளத்தை மட திறந்து விடு. ஐயோ வேணுங்க. என்ன அவரை வச்சுக்கிட்டு எடுக்கிறீங்க? ஏன் அவரோட பேசுறதுக்கு உனக்கு கூச்சமா இருக்குதா? ஆறு கண்ட இடத்துல ஆடி பாடி, குளங்கண்ட இடத்துல கூடி குறவன உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கூச்சம்? ஐயோ வேணாங்க. நான் இருக்கேன்னு வைக்கப்படுறியா? நான் வேணா வெளியே போயிருவா? என்னை விட்டு போகாதீங்களே. நான் இருந்தேன். கட்டில புருஷன் கண்ணாடி போட்டுட்டு கட்ட பொம்மை மாதிரி வந்து நிக்கிறாரு. இப்ப போய் வேண்டாம்னா எப்படி? பொம்மை, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ இப்படி வரலையா? யாரா ஒரு மாசக்காரன், எனக்கு தெரியவே தெரியாது. இவனை நான் பார்த்ததே இல்லையே. கட்டினவ கடல் கடந்து இருக்கான்னு சொன்னீங்க, இவனும் அதைத்தானே சொல்றான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. இடிச்சு போடுவேன். பன்னிக்குட்டி மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகலைன்னா சொல்றேன். பிள்ளையா கருமம். இந்த குழந்தை எந்த கருகுறதுக்கு பிறந்த பத்தி அறியலையே. என்ன திட்டு, குழந்தை திட்டு. அதோட அப்பனை மாத்திரம் திட்டாலாமா? எனக்கு பொல்லாத கோபம் வரும். என்ன மன்னிச்சிடியா, உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிட்டா இப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இந்த குழந்தைய ஒரு கிழவி கிட்ட போய் வாடகை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நாயகி, ஏ நாயகி, பாட்டி வா. என்ன உனக்கே மயக்கம் வருதா? ஏன் மகனையும் என்கிட்ட நடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சியா? என்னது, உன்னோட மகனா? ஆமாண்டிம்மா, இவனோட பிள்ளைதான். இவன் தான் என் பேர பிள்ளை. நாயகி, உண்மையை நீயே ஒத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரங்கனை உங்க சிங்கப்பூர் மச்சான் நான் நடிக்க வச்சேன். அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாடிமா பெறாத பெற்றவள, வர்ற மாசம் ஆணி. அப்போ அவனுக்கு நீ ராணி. சம்மதமா? சரி பாட்டி, தலைவிதிய மாத்த முடியுமா? நல்லவாடு நாயகியே, நல்ல குறிக கோள் கட்டியவள் போல இங்க வந்து காரியங்கள் செய்ய. போதும் போதும், சும்மா இருங்க. என் கண்ணு இல்ல, என் கண்ணு இல்ல, என் ராசா இல்ல, என் ராசா இல்ல, என் தங்க இல்ல, என் தங்க இல்ல. ஏன் கமலா என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே. இல்ல, என்கிட்ட எதையோ மறைக்கிற. சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு கூண்டு கிளி. ஏன் கமலா, முட்டை ஓட்டுக்குள்ள இருக்க குஞ்சு கூட அதை உடச்சுக்கிட்டு வெளியே வர முடியும் போது ஒன்னால முடியாதா? கமலா, நீ ஏன் கூட வந்துரு. நீ என்னோட வந்துட்டா துன்பத்தின் நிழல் கூட உன் மேல படாம என்னால பாதுகாக்க முடியும். வந்து கமலா. ஐயோ ராமு, ராமு, நீங்க என்ன வாய வைக்க நினைக்கிறீங்க, ஆனா நான் ஒரு நச்ச பாம்பு. உங்களை சாகடிக்கிறதுக்கா எதிரிகளால் அனுப்பப்பட்ட ஒரு கொலைக்கழுதை. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. கமலா, இப்ப அந்த எதிரிகள் எங்க இருக்கு? ஐயோ ராமு, அது மாத்திரம் கேட்காதீங்க. சொன்னதையும் உயிருக்கு ஆபத்து. பைக்கலாம், நீதான் என் கூட வரப்போறிய. தைரியமா ஒரு ஆபத்தம் வராது. சொல்லு சொல்லு கமலா. அப்படின்னா நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க புறப்பட தயாரா வந்துடுறேன். என்ன ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. அப்புறம் என்ன ரகசியத்தையும் சொல்லிடுறேன். நான் ஒரு முட்டாள். லவ்ஸ் இல்ல, தெரியாம இன்டர்வலுக்கு மணி அடிச்ச மாதிரி நான் வந்துட்டேன். என்ன பேசிட்டே நிக்கிறேன்? ராமாவுக்கு நேரமாக போகப்படு. நானாமா? நான் வரேன். போமா? வேண்டாம் வேண்டாம், எங்க 2 பேருக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கோம். ஓஹோ. நாளைக்கு நம்ம 2 பேரும் கட்டாயம் போயிடலாம். ஓ டாடா. டாடா. பை பை. பை பை. ஹலோ ஹலோ, கமலாதேவியா? நான் ராமதான் பேசுறேன். வந்து
இன்னும் ஒரு மாதிரியா பேசுறேன். புன்னகை. ஒண்ணும் இல்ல மிஸ்டர் ராமு, தாங்க முடியாத மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னே புரியல. நீங்க கேட்ட ரகசியங்கள் எல்லாம் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப வீட்டுல யாருமே இல்ல, உடனே வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப வந்துட்டேன். சத்தம் போடாதீங்க, சீக்கிரம் போயிடுங்களேன். முடியாது, மூக்க பிடிக்க பார்த்துட்டு தான் போவேன். ஐயோ, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, பெரிய டேஞ்சர் ஆயிடும். தெரியும், அவரையும் பார்த்து கை கொடுத்துட்டு தான் போவேன். சும்மா விளையாடாதீங்க, போயிடுங்க. இந்தா இது ஒன்னே ஒண்ணு கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. உங்களுக்கு சமய சந்தர்ப்பமே கிடையாது. என்ன நினைச்சிட்ட நீ? இந்த பார், பிறந்த நாள் பரிசு திருக்குறள். படி. இப்பவா? சும்மா படி. திருக்குறள் எப்ப படிச்சாங்க? அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. இன்ஸ்பெக்டர் நடுவுல வராங்க. என்னங்க? உங்க அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. நல்ல வேலை அட்ரஸ் கேட்டியே. 6வது நம்பர், ஆறுமுகம் தெரு. குட் மார்னிங் சார். நம்பிராஜன், அந்த ராம பையன் லாக்கப்பில் இருக்கும்போது பேசுறத பார்த்தா கமலாதேவியே நான் தான் கொலை செய்தேன்னு தெரிஞ்சுட்டான் போல் இருக்கு. அப்படியா? அவனை கண்ட இடத்துல சுட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறேன். உனக்கும் தான் சொல்றேன், பி கேர்ஃபுல். சார், கவலை விடுங்க. பாரஜோசியனுக்கும் ராமுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜோசியம் வீட்டை நோட்டம் விட்டோம், ராமு பையில கபக்கு நம்பிக்கலாம். இன்னொரு அர்ஜென்ட் மேட்டர். கமலாதேவி வீட்டில் இருக்கிற சுரங்க வழி அவனுக்கு தெரிஞ்சிருந்தது நம்ம படாரோகரன். அதனால அந்த ரகசிய கிடங்கு உடனே காலி பண்ணிட்டு நாம் தலைமை நிலையத்துக்கு உடனே போய் சேர்ந்துடணும். அப்பா, 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 நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு அடிக்கடி மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. என்ன மன்னிச்சிடு. அதிகாரிகள் பார்வையிலே இருக்க வேண்டியதான். திடீர்னு உன்னை பார்த்ததும் ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல, உங்களோட சேர்ந்து வாழறா எனக்கு கொடுத்து வைக்கலைனாலும் நீங்க உயிரோட இருந்து அதுவே போதும். அப்பா, உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய இடம் இது, உடனே போயிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன். என் கூட வந்தா சீக்கிரம் கொண்டு விட்டுறேன். என்ன சொல்றேன்? சரிதா. கமா. எங்கயா போற? என்னையா பூதலிங்கம், பேரை மாற்றி வச்சுக்கையா, குழந்தைலாம் பயப்பட போகுது. என் பேர் உனக்கு எப்படியா தெரியும்? உங்க ஜாதகமே என் கையில தானே இருக்கு. அதாவது ஒரு கேஸ்ல என்ன புக் பண்ணல. எங்க போற? மீட்டர் பார்க்க போனையா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட். வேண்டாம்னா போய் கம்ப்ளைண்ட் பண்றையா. இல்லையா, எனக்கே நேரம் சரியில்லை. பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. நம்பிராஜன் ஸ்பீக்கிங். ஆபத்து. நம்முடைய திட்டங்களை எல்லாம் ராமு பயல் தகர்த்தெறிந்து